பொதுக்குழுவை முடிச்சிருக்கோம். அதனால நம்ம ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் வந்து ஜஸ்ட் ஒரு பொதுக்குழு மட்டுமே அல்லாமல் சங்கரதாஸ் சுவாமிகளுடைய பேரில் வந்து மூத்த கலைஞர்களை வந்து கௌரவிக்கிறது என்னுடைய வழக்கமாக இருக்கு. அதில் சங்கரதாஸ் சுவாமி விருதுகள் வந்து விஜயகுமாரி அம்மாவுக்கு, டெல்லி கணேஷ் அப்பாவுக்கு 2 பேருக்கும் கொடுத்தோம். அது இல்லாமல் 10 நாடக கலைஞர்கள் சினிமாவில் வந்து ரொம்ப நாளாக சேவை பண்ணவங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ இது ஒரு மகிழ்ச்சியான ஒரு விழாவாக தான் நடந்து முடிஞ்சிருக்கு. என்ன மாதிரி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு? தீர்மானங்கள் 10 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அது அறிவிப்பு வரும், அது வரும் எல்லாம். இல்லை, அது ஒரு நாங்க அதை சொல்லல, ஒரு உறுப்பினர் வந்து அதை முன்மொழிஞ்சாரு. 26 27 எங்க பதிலால ஒரு பொதுக்குழு நடந்தால் நாங்கள் பொதுவாக தீர்மானங்களை நாங்கள் தான் டிக்ளேர் பண்ணுவோம், அறிவிப்போம். அவங்ககிட்ட கருத்து கேட்டு ஆதரவு தெரிவிச்ச போது அப்ரூவல் பண்ணுவோம். இங்கே வந்து என்னன்னா உறுப்பினர்கள் 26 27 ஏதாவது தீர்மானம் கொண்டு வரணும்னா கொண்டு வரலாம். அந்த உறுப்பினர் கொண்டு வந்து பேசும்போதே எல்லாரும் ஆமோகமாக அதை நீங்கள் தகவல் கிடைச்சிருக்கோம், அதை ஏற்றுக்கிட்டாங்க. அது இல்லாமல் தீர்மானத்தில் நாங்கள் கொண்டு வந்த தீர்மானத்தில் அதையும் சேர்த்து மொத்தம் 10 தீர்மானம். அந்த தீர்மானத்தையும் எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்க. இது முன் உதாரணம் வந்து விஜயகாந்த் சார் இருக்கிறப்போ இதே மாதிரி 3 years எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்திருக்காங்க. எஸ், ஆமாம், 3 வருஷத்துக்கு எக்ஸ்டென்ஷன். இது அப்படியே எதுவுமே இல்லையே. நீங்க கேளுங்க, வெளியில என்ன சாப்பிட்டுட்டு இருக்காங்க, போய் கேளுங்க. உங்க தலைமையில சிறப்பாக செயல்பட்டு போது தேர்தலை சந்திக்க ஏன் சார் தயக்கம்? உங்க தலைமையில சிறப்பாக செயல்பட்டு இருக்கேன், தேர்தலை சந்திக்க தயக்கம் இருக்கு? புரியல. தேர்தலை சந்திக்க ஏன் அது அந்த கமிட்டி வந்து முக்கியமாக வந்து நிறைய சமம் வந்து ஜஸ்ட் மேல் ஆர்டிஸ்ட் மட்டும் இல்லை, ஃபீமேல் ஆர்டிஸ்ட்க்கும் சரி சமம். ஸோ நாங்கள் வந்து இந்த கமிட்டி ஃபார்ம் பண்ணது என்னன்னா, வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். கம்ப்ளைண்ட் கொடுத்தா கண்டிப்பாக வந்து யாராக இருந்தாலும் தண்டனை அது வந்து விதிக்கப்பட்டிருக்கு, அது கூறப்பட்டிருக்கு. ஸோ எங்களோட கோரிக்கை என்னன்னா, தயவு செஞ்சு வந்து ஏதோ அந்த மாதிரி தவறான விஷயம் நடந்ததுன்னா தயவு செஞ்சு வந்து தைரியமா என் பின்னாடி நடிகர் சங்கம் இருக்குன்ற நம்பிக்கையில தயவு செஞ்சு வந்து எங்ககிட்ட சொல்லுங்க. நாங்க வந்து நடவடிக்கை மீறிட்டு இருக்கும். ஸோ சொல்ற வரைக்கும் தான் எங்களுக்கு தெரியும், சொல்லனா எங்களுக்கு தெரியாது. ஸோ எது? ஆமா ஆமா ஆமா, அது ரோஹிணி மேடம் தலைமையில அவங்க தான் சேர் பேசணும். அதுக்கான விதிமுறைகள் என்ன 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 அதாவது தண்டனைகள் கொடுக்கப்படணும்ன்றது விரிவா போட்டிருக்கு. அதுல இல்ல, அதுதான் நான் சொல்றேன். வணக்கம். இந்த கமிட்டி வந்து 2019 உருவாக்கப்பட்டது. அதுக்கப்புறம் வந்து சில கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருந்தது. அதை நாங்கள் வந்து தீர்த்தும் வச்சிருக்கோம். அது ஏன் உங்களுக்கு யாருக்குமே தெரியாது அப்படின்னா, அதனுடைய தன்மையே அதுதான், அனானிமிட்டி, யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்றது அதனுடைய தன்மையே. அது வந்து மீடியாக்கு முன்னாடி வந்து சொன்னாதான் நாங்கள் இந்த புகார்கள் எல்லாமே நாங்கள் சரி பண்ணிட்டு இருக்கோம், ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு கிடையாதுங்க. ஆனா இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய பூதாகாரமாயிட்டு இருக்கிற இந்த நேரத்துல இன்னும் கொஞ்சம் தீவிரமான ரொம்ப ஸ்ட்ரிக்டான விஷயங்களை நம்ம வந்து கையில் எடுக்கணும் அப்படின்றது நாங்க வந்து தீர்மானிச்சிருக்கோம். இதுல நடிகர்கள் மட்டும் கிடையாது, எல்லா இப்போ வந்து போஷ் அப்படின்னு இருக்கும், சில கார்பரேட் இதா இருக்கட்டும், எந்த தொழிற்சாலையில இருக்கட்டும், அதுல வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் தீஸ் செக்ஷுவல் அட்ராசிட்டிஸ் அப்படின்றதுதான். அந்த ப்ரிவென்டிவான நடவடிக்கைகள் நாம என்ன எடுக்கலாம் அப்படின்னு கூடி ஆலோசிச்சது நாம மட்டும் கிடையாது, வழக்கறிஞர்கள், சுகாதாரங்கள், அதன் பிறகு இன்னொரு 2-3 பேர் நாங்க வந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம்.
அப்புறம் கவுன்சிலர்ஸ், அதுக்கப்புறம் என்ஜிஓ சார்ந்தவங்க, அதாவது ஜெண்டர் இஷ்யூஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, என்ஜிஓஸ் சார்ந்தவங்க, இவங்க எல்லாரும் சேர்ந்துதான் இந்த கமிட்டியில இருக்கும். அப்ப எங்களுக்கு ஒரு புகார் கொடுக்கறதுக்கு ஒரு நம்பரையும் அனுப்ப போறோம். அதே மாதிரி இமெயில் ஐடியும் உருவாக்கி இருக்கோம். இது இந்த நம்ம சங்கத்தில் இருக்கிற உறுப்பினர்களுக்கு எல்லாருக்குமே அனுப்பப்படும். மிக முக்கியமாக பெண் உறுப்பினர்களுக்கு அனுப்பப்படும். உடனடியாக நீங்க இந்த நம்பருக்கு தெரிவிச்சீங்கன்னா அதை எடுத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு உதவுறதுக்கு நாங்க இருக்கோம் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறோம். சோ இந்த பிரஸ் மீட் மூலமாக கூட, உங்கள் மூலமாக கூட இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற நடிகர் சங்கத்தில் இருக்கிற பெண் உறுப்பினர்கள் அனைவருக்குமே என்னுடைய வேண்டுகோள் என்னவா இருக்குன்னா, உங்களுக்கு ஒரு குறுஞ்செய்தி வரும். அந்த நம்பருக்கோ இல்லைன்னா இமெயில் ஐடிக்கோ நீங்க உடனடியா புகார் அளிக்கலாம். தைரியமா இருங்க. உங்களை அந்த மாதிரியான ஒரு எந்த விதமான அத்துமீறலையும் நீங்க சகிச்சுக்க வேண்டியது இல்லை. இதன் மூலமாக நான் சொல்றேன். அதுக்கப்புறம் இது ஆக்ஷன் எப்படி எடுக்க போறோம் அப்படின்றது நாங்க அந்த ஒரு தீர்மானங்கள்ல நீங்க உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். முதல்ல எங்க சங்கத்தின் சார்பாக ஒருத்தர் போன் பண்ணி பேசி இப்படியான ஒரு புகார் உங்க மேல வந்திருக்குங்க அப்படின்னு நம்ம பேசும்போது அவங்களுக்குள்ள ஒரு அப்ப நம்ம செய்த தப்பு அப்படின்ற ஒரு உணர்வு வரும். அதுக்கப்புறம் அதை விசாரிச்சுட்டு அது உண்மை எங்கும் பட்சத்தில் 5 ஆண்டு காலம் இவர்களை இந்த நம்ம சினிமாவில் நடிக்க வைக்க கூடாது அப்படின்றத நாங்க தயாரிப்பாளர் சங்கத்துக்கு பரிந்துரைக்க போறோம், கேட்டுக்க போறோம். ஆனா சங்கம் உங்க பின்னாடி இருக்கு அப்படின்னு எல்லா பெண் நடிகர்களுக்கும் நாங்க இங்க இதன் மூலமா சொல்லிட்டு இருக்கோம். நீங்க பயப்படாம, எதுக்குன்னு நீங்க பயப்பட தேவையில்லை. உடனடியா புகார் அளிச்சீங்கன்னா ஆக்ஷன் எடுக்கப்படும். சார் அதுதான் வெளியே தெரியப்படுத்த போறது இல்ல சார். இப்ப எங்களுக்கு புகார் ஏற்கனவே வந்திருக்கு இல்லைங்களா, அந்த புகார்கள் உங்களுக்கு தெரியாது இல்லையா? இல்ல அவங்க எல்லாம் நடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்ப நிறைய பேருக்கு மேல புகார் வந்திருக்கு. அதுக்கு நாம ஒண்ணுமே சொல்லாம இருந்துட்டாலும் நம்ம அப்படி இருக்க கூடாது. சமூகத்தில் இருக்கிற எந்த பெண்ணும் அந்த மாதிரியான ஒரு பயத்தோடு இருக்கக்கூடாது அப்படின்றதுதான். சோ நம்ம என்ன செய்யறோம்னா, அவங்க எல்லாம் நடிச்சுக்கிட்டே இருக்காங்க, புகார் அளிச்சிருக்காங்க, நாம ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கோம், அவங்களுக்கு எல்லாம் சொல்லியிருக்கோம். அந்த பேரு சொல்லணுமான்னு தெரியல, வேண்டாம் பேரு சொல்ல வேண்டாம் இப்போ. அப்போ அதனால அவங்க நடிக்காம இருந்ததே கிடையாது. அதனால அதை சொல்லி பயமுறுத்த வேண்டாம் அப்படின்றத நம்மளும் சொல்ல வேண்டாம் இல்லையா? ஊடகங்கள் முன்பாக சென்று இந்த புகார்களை கூற வேண்டாம், டிஆர்பிக்காக ஊடகங்கள் அதை பயன்படுத்துது அப்படின்ற வார்த்தை. ஆமாங்க, அது சரியானதா? இல்ல சார், நான் ஒரே ஒரு விஷயம் நான் கேக்குறேங்க. ஒரே ஒரு விஷயம், நீங்க கேட்ட கேள்வி எனக்கு தெரியுதுங்க. இப்பதான் நம்பர் கொடுக்க போறீங்க, இப்பதான் மெயில் ஐடி கொடுக்குறேன்னு சொல்றீங்க. இதெல்லாம் இதன் பிறகுதான் முன்னாடி கமிட்டிகள் இருந்தாலும் நம்பர் ஏற்கனவே கொடுத்துருக்கு சார். புகார் அப்படின்னு சொன்னாலும் ஊடகங்கள் முன்பு அந்த புகாரை வைக்கும் பொழுது ஒரு நம்பிக்கையோட வைக்கிற அந்த நபர்களையும் ஏன் வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஃப்ரேம் பண்றதும், ஊடகங்கள் டிஆர்பிக்காக பயணம் பண்ணுது அப்படின்னு ஒரு வைக்கிறதும், உங்களை தொழிலாளர்கள் ஒர்க் பண்றப்ப அதை டிஆர்பின்ற அந்த ஒரு வார்த்தைக்குள்ள அடக்கிறது, அது உங்ககிட்ட எதிர்பார்க்காத ஒரு முடியும். அது சரியா? சரி, நான் இங்க என்ன சொல்றேன்னா பெண்களுக்கு எதிரான இந்த மாதிரியான மீறல்களோ இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளோ எந்த துறையிலேயே வந்தாலும் பெருசுபடுத்துறதை விட சினிமா துறையில இருக்கிற பெண்கள் மேல வந்திருக்கிற புகார்களையோ இல்ல அவங்களுக்கு நடந்திருக்கிறதோ இல்லையோ அப்படின்னு தெரியறதுக்கு முன்னாடியே அதை மிகப்பெரிய ஒரு பூதாகாரம் ஆக்குறதோ. ஏன்னா சென்சேஷனலிசம் அப்படின்றது சினிமா நடிகர்களுடைய பெயர்கள் வந்தால் மட்டும்தான் அதிகமா ஆகுது அப்படின்றதுனால மிகப்பெரிய அருவருக்கத்தக்க விதத்துல எங்க பெண்களை பத்தி நடிகர்களை பத்தி உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறதும் இதை நான் எங்களுக்கு எவ்வளவு புண்படும் அப்படின்றது உங்களுக்கு தெரியல. ஏன்னா எத்தனையோ பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. இப்ப கிருஷ்ணகிரியில 13 வயசு பெண்கள் இருக்கு, 13 பேரை மிகப்பெரிய அத்துமீறல் ரேப் நடந்திருக்கு. அதை சென்சேஷனலைஸ் பண்றதுக்கு, ஆனா அந்த இடத்துக்கு நம்ம போக கூடாது. போகிறத விட இங்க புகார் அளிக்காமல் இத எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி நடந்தது அப்படின்னு பேசுறத திரும்ப 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 எல்லா நிகழ்ச்சிகள்லயும் எல்லா ஊடகங்களையுமே போடுறதுக்கான காரணம் என்ன? ஏன்னா
எங்க சினிமாக்காரங்களை பத்தி பேசினா மட்டும்தான் அதிகமாக உங்களுக்கு வந்து பார்வையாளர்கள் இருக்காங்க அப்படின்றது நீங்களும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இப்போ நான் என்ன சொல்றேன் இப்ப வந்து உங்ககிட்ட வந்து எந்த ஊடகத்துக்கு முன்னாடி வந்து பேசிக்கிட்டு இருக்கிறவங்க கூட அவங்க அந்த காலத்துல புகார் அளிச்சாங்களா அப்படின்னு நம்ம கேட்கணும். இப்ப நாம என்ன சொல்றோம்னா, இப்ப நம்ம கிட்ட இந்த ரூல்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிஞ்சன்ட் ரூல்ஸ் இருக்கு அப்படின்னு ஒரு தைரியம் கொடுக்க வேண்டிய இடத்துக்கு கொடுத்திருக்கிற இடத்துக்கு நடிகர் சங்கம் மட்டும்தாங்க போயிருக்கு. வேற எந்த துறையிலுமே வந்து இந்த மாதிரியான ஒரு தீர்மானங்கள் எடுத்திருக்கா அப்படின்னு நீங்க பாருங்களேன். பார்வையாளர்களுக்கும் வந்து எங்க மேல வந்து எதையாவது சொன்னா பாக்குறதுக்கு தான் இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க. அது வந்து கஷ்டமா இருக்கு, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க ஒண்ணு சொன்னீங்கல்ல, அதாவது தேர்தலில் நிக்கிறதுக்கு வந்து அச்சப்படுறீங்களான்னு கேட்டீங்க. இந்த பொதுக்குழுல வந்து மறுபடியும் தேர்தல் வேண்டாங்க உறுப்பினர்கள் முடிவெடுத்திருக்கிறாங்க. கடந்த ஆண்டுகள் நம்ம செய்தித்துறை செயல்பாடுகளை பாக்குறாங்க. இன்னொன்னு இது வந்து பொது காரியம், இது முழுக்க பொது காரியம். நீங்க எப்ப வேணாலும் வரலாம், என்ன வேணாலும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. மக்கள் உறுப்பினர்கள் ஒட்டுமொத்தமா சேர்ந்து இந்த தேர்தல் வேண்டாம், அதுக்கு ஒரு பொதுச்செலவு வருது. கிட்டத்தட்ட அது ஒரு 20-30 லட்சம் நீங்க செலவு பண்ண தேர்தலுக்கு. ஆல்ரெடி இங்க வந்து சங்கத்துல வந்து நாங்க அங்க டொனேஷன் நடிகர்கள்ட்ட வாங்கி டெபாசிட் வாங்கி லோனு போட்டு இப்படிதான் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அதனால சங்க உறுப்பினர்கள் எங்கள் செயல்பாடுகள் மீது நிர்வாகத்தின் மீது நம்பிக்கை வைத்து இந்த தேர்தல் வேண்டாம், அதுக்கு நீங்க செலவு பண்ற காசை நீங்க சங்கத்துக்கு உறுப்பினர்களுடைய நலனுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டுருவாங்க. அதனாலதான் அவங்களுடைய எடுத்த தீர்மானத்தை நாங்கள் ஏற்றுக்கிட்டோம். எதிர்ப்பு இருக்கும் பட்சத்தில் தேர்தல் நடக்குமா? என்னப்பா உங்களுக்கு இந்த தேர்தல் வந்தா சந்திக்கப்பட வேண்டிய அவர்களாம் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏற்கனவே நம்ம சந்திச்சு தான் இந்த இடத்துல வந்து உட்காந்துருவோம். அதனால அது பிரச்சனை இல்லை. அறிக்கைக்கு அப்புறம் ஏதாவது புகார் வந்துச்சா, அது உண்மை என்கொயரி நடக்கா, ஒரு விஷயம் சொல்லுவீங்க. 5 ஆண்டு தடை நாங்கள் தயாரிப்பாளர் சங்கத்தில் அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க, நீங்க தானே ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேன்னு அதாவது அதான் மீனிங். புகார் இப்போ வரைக்கும் எதுவும் வரல, வரக்கூடாதுதான் நாங்க எதிர்பார்க்கிறோம். அதுதான் முக்கியம், வரக்கூடாது. அந்த மாதிரி புகார்கள் வரக்கூடாதுன்றதுதான் எதிர்பார்க்கிறோம். இந்த புகார்கள் வந்து காலதாமதமா வருதாங்க. புகார்கள் வந்து காலதாமதமா வருதா? பாலியல் புகார்கள் வந்து காலதாமதமா வருதா? ஒத்துழைக்க போறதுன்னா நேரடி பாதிப்பு முதல்ல இல்ல நாங்களே நடவடிக்கலாம். ஏன் வந்து அது தயாரிப்பாளர்கிட்ட நாங்க வந்து பரிந்துரை பண்றோம்னா, நீங்க என்ன கேட்டீங்க, நீங்களே வந்து ஒத்துழைக்காம இருக்கலாமே. அதனுடைய அடிப்படை அர்த்தம் அதுதான். நாங்க ஒத்துழைக்காம இருப்போம். அதனுடைய நேரடி முதன் பாதிப்பு வந்து தயாரிப்பாளருக்கு தான் போவோம். ஆக அவங்களுக்கு வந்து இது வந்து இது தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அவங்களுக்கு நான் சொல்றோம். அவ்வளவுதான். இந்த பாலியல் உறவுகளை பேச பல நடிகர்கள், குறிப்பா ராஜாவை தவிர பல நடிகர்கள் வந்து பெய்டு இன்டர்வியூ சொல்லி தான் பணம் வாங்கிட்டு தான் சார் மீடியாக்களை பேசிட்டு இருக்காங்க. மீடியாக்கள் தேடி யாரையும் போய் பேசியிருக்கல. பல நடிகைகள் ராஜாவை தவிர பேசுற எல்லாருமே வந்து காசு வாங்கிட்டு தான் வந்து மீடியாவில் பேசவே வராங்க. நாங்களா வந்து யாரையும் டிஆர்பி பேட்டி போகல. இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. இல்ல சார், இதுதான் உண்மை. டிஆர்பிக்காக எந்த மீடியா தேடி போகல. பல நடிகர்கள் வந்து பணம் சரி இல்ல 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 ஒரே நிமிஷம் எடுங்க, அதை எடுங்க. இல்ல உங்களை தோழர் நீங்க தோழர்னு கூப்பிட்டதுனால அதே ஒரு உரிமையோட நான் உங்களை வந்து ஒரு கேள்வி கேட்கிறேன். யாருமே இந்த சேனல்ஸ் வந்து நாங்க கேட்கல, அவங்களா வந்து பேசுறாங்க அப்படின்னு சொல்றீங்கல்ல. இது ஆரம்பிச்சதுல இருந்து எத்தனை சேனல்ஸ் போன் பண்ணி எங்களை கூப்பிட்டாங்க, பேசுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க, இன்னும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியும். அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து சில உண்மைகள் தெரியாம ஏதோ உண்மைகள் யாரோ சொன்னதை வச்சுட்டு அதனுடைய அந்த ஒரு தலைப்பை வந்து வேற விதமாக வேர்டிங்ஸ் எல்லாம் வச்சுட்டு அந்த மாதிரியான வார்த்தைகள் உபயோகிக்கிறது, ரொம்ப தரக்குறைவான வார்த்தைகள் உபயோகிச்சுட்டு இருக்கிற சேனல்ஸ் பத்தி எங்களுக்கு இந்த மாதிரியான புகார் இருக்கிறது ரொம்ப 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 நியாயமானது. அதை ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா எங்களுடைய குடும்பத்தையும் எங்களுடைய சொந்த வாழ்க்கையையும் பாதிக்கிற மாதிரியான வார்த்தைகளை நீங்க உபயோகிக்கிறீங்க எல்லா சேனல்ஸ்ல இருந்தும் நீங்க போடுற போது. அது வந்து தவிர்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதையும் சொல்லிக்கிட்டு உங்ககிட்ட போய் வந்து
பேச வேண்டாம்னு ஏன் சொல்றோம்னா, நீங்க யாராவது அதுக்கு தீர்வு சொல்ல முடியுமா? நீங்க சொல்லுங்களேன். யாராவது ஒரு பெண் வந்து உங்க முன்னாடி வந்து பேசுறாங்கன்னா அதற்கான தீர்வு நீங்க கொடுக்கறீங்களா? இல்ல. பொதுமக்களுக்கு தெரியப்படுத்தி பொதுமக்கள் ஏதாவது தீர்வு காண முடியுதா? இல்ல. அது தீர்வு காண முடிகிற ஒரு சங்கமாக, ஒரு அமைப்பாக நாங்க இருக்கோம். அதனால எங்க கிட்ட முதல்ல வந்து சொல்லுங்க. உங்களுடைய பிரச்சனையை தீர்க்கறதுக்கான இடத்துல நாங்க தான் இருக்கோம். மீடியாக்கள் கிடையாது, பொது சமூகமும் கிடையாது. அதனாலதான் நான் சொல்றேன், முதல்ல எங்க கிட்ட வந்தீங்க, இந்த பிரச்சனை தீரணும் தானே. யார் எந்த பெண்ணுக்கு நடந்தாலும் அந்த பிரச்சனைக்கு எதிராக நம்மளை தட்டி கேட்கறதுக்கு ஒருத்தங்க போய் கேட்கறது அப்படின்ற இடத்துல யாரு இருக்காங்களோ அவங்க கிட்ட நீங்க வாங்க அப்படின்னு நாங்க சொல்றதுல எந்த தவறும் இருக்கிறதா எனக்கு தோணல தோழர். நாங்க அழைக்கிறது இல்லைங்க தோழர். நான் என்ன சொல்றேன்னா, அனைவரையுமே நாங்க கூப்பிட்டு, உங்களுக்கு தெரியுமா தோழர் நாங்க பேசல என்ன? தோழர் உங்களுக்கு தெரியுமா நாங்க பேசல என்ன? எக்ஸாக்ட்லி. அதனால உங்களுக்கு தெரியல. எல்லா ஊடகங்களும் கிடையாதுங்க. ஆனா நிறைய பேர் வந்து இப்படி தரக்குறைவா பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது சொல்லுங்க. சார் இல்ல சார் ஒரு நிமிஷம் சார். இப்போ நடிகர் சங்கம் சம்பந்தப்பட்ட பொதுக்குழு நடந்திருக்கு. இது சம்பந்தமான ஏதாவது கேள்விகள் இருந்தா கேளுங்க. நான் இவர் வந்து கேட்கறதுக்கு நம்ம பேசணும்னா அது வேற மாதிரி பேச வேண்டிய வரும். ஏன்னா நானே பாதிக்கப்பட்டவன். என்ன, நான் தயவு செஞ்சு உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். இந்த நோக்கம் வந்து பொதுக்குழு நடந்திருக்கு. பொதுக்குழு சம்பந்தமாட்டமான நியாயமான கேள்விகளை கேளுங்க. அதான் எல்லாருக்கும் தவறா பேசுறவங்களும் சொல்றாங்க. ஓகே, ஒரு சில ஊடகங்கள் தவறான தலைப்புகள் போடுறதும் தேவையில்லாத விஷயங்கள் பேசுறதும் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஓகேங்களா? எல்லா ஊடகங்களும் கிடையாது, ஒரு சில ஊடகங்கள். கண்டிப்பா தோழர், நீங்க இவ்வளவு கோவப்படுறீங்க? கண்டிப்பா அதான் சொல்லிட்டாங்கல்ல தம்பி. இல்ல தம்பி, நான் சரி பில்டிங் போயிட்டு இருக்கு, நல்லபடியா போயிட்டு இருக்கு. இல்லங்க கேட்கலங்க. நன்றி. சரி, கேட்டு தெரிஞ்சுக்கிறது தப்பே இல்லையே. சோ பில்டிங் போயிட்டு இருக்குங்க. இப்ப கடந்த சரி நான் பேசுறேன். நன்றி. இப்போ வந்து ஜனவரி மாசம் எங்களுக்கு வந்து லோன் சாங்ஷன் ஆச்சு. அது திரும்ப பில்டிங் தொடங்குறதுக்கே 4 மாசம் ஆச்சு. ஏன்னா நாங்க வந்து அந்த பிக்ஸ்ட் டெபாசிட் போட்டு தான் நம்ம ஆரம்பிக்க முடிஞ்சிச்சு. ஏப்ரல் மேல இருந்து தான் நாங்க பில்டிங் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கோம். இப்போ 5 வருஷம் தாமதமானதுனால பழைய இன்ஜினியர்ஸ், பழைய ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர், ஆர்கிடெக்ட்ல இருந்து எல்லாருமே கொண்டு வரது பெரும் பாடா இருந்துச்சு. சோ அதெல்லாம் பேசி சில பேர் வந்திருக்காங்க, சில பேர் வரல. அப்படிங்கிறப்ப புது ஆட்களை நியமிச்சு இப்ப பேங்க் உள்ள வந்துட்டதுனால பேங்க் சட்ட விதிகளுக்கு ஏற்ற மாதிரி கணக்கு வழக்குகள் பார்க்கணும். அந்த எல்லா விஷயமும் சரி செஞ்சு இப்ப கடந்த 3 மாசமா ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. நவம்பர் டிசம்பர் மழைக்கு முன்னாடி வெளி கட்டமைப்பை முடிச்சிடணுங்கிறதா இப்ப திட்டமா இருக்கு. சோ அதுக்கான வேலைகள் ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. அவங்க கொடுத்திருக்கிற டேட் மார்ச்க்குள்ள முடிச்சிடும்னு சொல்லியிருக்காங்க. சோ அதுக்கான எவ்வளவுக்கு எவ்வளவு செலவு குறைக்க முடியும், எவ்வளவுக்கு எவ்வளவு வேகமா முடிக்க முடியுமோ அதுக்கு தேவையான எல்லா முடிவுகளும் எடுத்துட்டு இருக்கோம். கண்டிப்பா மோர் தென் 30 to 40%. நீங்க வெளியில போய் நீங்க விசாரிச்சீங்களே தெரியும். உங்களுக்கு வாங்கின சம்பளம் கோவிடுக்கு முன்னாடி எவ்வளவு, இப்ப வாங்கின சம்பளம் எவ்வளவு, நீங்க வாங்கின மண்ணு வேலை எவ்வளவு, இன்னைக்கு எவ்வளவு, இரும்பு எவ்வளவு, இன்னைக்கு எவ்வளவு. முக்கியமா சம்பளங்கள் ரொம்ப ரொம்ப உயர்ந்துருச்சு. 30-40% மேல போயிடுச்சு. அது எல்லாமே அனௌன்ஸ் பண்ணிருக்கோங்க. எல்லாமே முதல்ல ஒரு வாட்டி நம்ம அனௌன்ஸ் பண்ணிருக்கிறோம். 30-40% மேல போயிடுச்சுங்க. அதாவது
இல்லங்க அதெல்லாம் 40% நான் பில்டிங் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு சொல்றேன் எவ்வளவு வந்திருக்கு. என்ன செலவு பண்ணிட்டு இருக்கேன், முடியும் போது நான் உங்களுக்கு சொல்றேன். அதாங்க அவங்க மார்ச் தான் கொடுத்துருக்காங்க. ஆமா சொல்லிருக்காங்க. எங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காகவும் இருக்கு. ஸோ அதுக்கான பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிட்டோம். இப்ப கமல் சார் வெளிநாடு போயிருக்காங்க, வந்ததுக்கு அப்புறமா தொடர்ந்து பேசுவோம். அடுத்து ரஜினி சாரை மீட் பண்ணணும், எல்லாரும் சேர்ந்து பண்ணலாம் அப்படிங்கறதா அதுல ஒரு முயற்சி. ஏன்னா எல்லாரும் சேர்ந்து பண்ணி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கு ஒரு சந்தர்ப்பம் ரஜினி சார் கொடுத்த ஐடியா தான் அது கமல் சாருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறதுனால அது சார்ந்த பேச்சுவார்த்தைகள் இனி தொடரும். அதுக்கு பிளானிங் ஒரு பெரிய டைம் ஆகும். வெயிட் பண்ணுங்க, எல்லாத்தையும் கேட்டு கேளுங்க. ரிப்ளை நீங்க சொல்லிடுங்க. நன்றி. அதாவது ப்ரொடியூசர் கவுன்சில் இருந்து நமக்கு ஒரு 10 குறிப்புகள் 10 டிமாண்ட்ஸ் கொடுத்திருந்தாங்க. அதுக்கு நம்ம வந்து ஆர்டிஸ்ட் எல்லாம் கலந்துரையாடி ஒரு 37 பாயிண்ட்ஸ் அவங்க வச்ச டிமாண்ட்ஸ் ஒன்று இருக்கு. நடிகர்களுக்கு தயாரிப்பாளர் மேல சில குறைகள் இருக்கு, சரி பண்ணிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் சேர்த்து ஒரு 37 பாயிண்ட்ஸ் அவங்க திருப்பி ரிப்ளையா கொடுத்திருக்கோம். தனுஷ் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை பேசியிருந்தாங்க, அதுக்கும் 2 பிரச்சனைக்கும் தீர்வை கொடுத்துட்டோம். சோ இனி வந்து எங்க சைட்ல இருந்து எல்லாத்தையும் நாங்க அவங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணியாச்சு. இனி அவங்க தான் சீக்கிரமா முடிவெடுத்து தொழிலாளர்களுக்கு யாருக்கு எந்த பாதிப்பு இல்லாம தொழில வந்து அலோவ் பண்ணணும். நினைக்கிறேன் இன்னைக்கோ நாளைக்கோ மீட்டிங் போடுறாங்க. டிஸ்கஸ்ல நாங்க ஸ்மூத்தா முடிச்சுப்போம். நீ அங்க போயிட்ட சரி சொல்லு. அது ஒவ்வொரு வாட்டி எல்லாத்துக்கும் நம்ம பப்ளிக் சொல்லியிருக்கோம். திரும்ப இங்க ரிப்பீட் பண்ணணுமான்னு சொன்னீங்கன்னா, கமல் சார் கொடுத்திருக்காங்க, நெப்போலியன் சார் கொடுத்திருக்காங்க, சிவகார்த்திகேயன், தனுஷ், நான் என்ன மட்டும் மிஸ் பண்ணிடுறீங்க. நீங்க கொடுத்த புக்லயும் அது இருக்கு. எல்லா விஷயமும் பல தடவை இதை பத்தி நம்ம சொல்லிட்டோம். பட் மறுபடியும் அவங்களுக்கு இடத்துல நன்றி சொல்ல வேண்டியது இருக்கு. ஏன்னா அவங்களால இந்த மாதிரி பொதுக்குழுக்கு வர முடியறது இல்ல. பட் ஒரு சங்கம் சார்ந்த எந்த ஒரு விஷயம் தேவைனாலும் முதல்ல வந்து நின்று கை கொடுத்து அதை சேர்ந்து செய்ய வைக்கிறாங்க இல்லையா, அது வந்து ஒரு பெரிய உற்சாகம் கொடுக்குது. ஏன்னா நாங்க எல்லாரும் இங்க ஒர்க் பண்ணிட்டே இருக்கோம். 24 hours எங்களுக்கு இந்த இது சார்ந்த போன் கால்ஸ் வந்துட்டு இருக்கு, தேவைகள் வந்துட்டே இருக்கு, அதை ஹேண்டில் பண்ணிட்டே இருக்கோம். ஆனா நாங்க ஒரு விஷயம்ல போய் நிற்கும் போது அவங்க உடனே அதுக்கு அவங்க ரெஸ்பாண்ட் பண்றதும் உடனே கை கொடுத்து ஹெல்ப் பண்றதும் இருக்கு இல்லையா, அதுதான் பெரிய உற்சாகம் அளிக்குது எல்லாருக்கும். ஆமா மத்தவங்க கடனா கொடுத்திருக்காங்க. விஜய் சார் வந்து யூஸ் பண்ணி சொல்லிட்டாங்க. சரத்குமார் சார் இல்ல, பாக்யராஜ் சார் இல்ல அப்படின்னு ஒரு பேச்சு வந்து உண்மையா இப்படி நீக்கிறது சரியா? இல்ல ஒரு நிமிஷம், ராதாரவி சார் இல்ல, அவங்க சரத்குமார் சார் இல்லைங்கிறது ஏன் என்ன என்பது இது பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்தது. உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் இல்லை. ஏன் அவங்க நாங்க உள்ள வந்தது, எதுக்காக நடவடிக்கை எடுத்தோம், போனோன்னு கோர்ட்டு மூலியமா கேஸ் போச்சு, அதன் மூலியமா அவங்க வெளியே போனாங்க என்பது உங்களுக்கு தெரியும். திருப்பி இப்ப கேட்கறதுனால சொல்றேன். பாக்யராஜ் சார் வந்து திருப்பி அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, பாக்யராஜ் கூட சேர்ந்து ஒரு 2 உறுப்பினர்கள் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு நாங்க எல்லாரையும் அண்ணன் மாதிரி எல்லாரும் ஒண்ணா வாங்க இன்விடேஷன் பண்ணி நிறைய இன்வைட் பண்ணியிருந்தோம் அவங்க எல்லாருமே. அப்படி இருந்து நன்றி என்ற ஒரு கடிதத்தின் மெயினா வச்சு எங்களை முழுக்க குற்றம் எங்க மேல எழுதி தவறா எழுதிருந்தாங்க, வெளியே பேசிக்கிட்டு இருந்தாங்க, கடிதமாவே எல்லாருக்கும் அனுப்பிச்சாங்க இண்டிவிஜுவலுக்கு. சோ அதன்படி இதே சட்டத்தை உருவாக்குனது இது ராதாரவி தான். அந்த பைலாவை உருவாக்குனது ராதாரவி சரத்குமார் தான். அந்த சட்டத்தில் தான் இப்படி பேசினா நடவடிக்கை எடுக்கலாம்னு அந்த சட்டத்தில் தான் சொல்லுது. அந்த சட்டத்தில் தான் நாங்கள் நடவடிக்கை எடுத்தோம், வேற ஒண்ணு இல்லை. தேங்க்யூ. நன்றி.